வணக்கம் மக்களே, நம்பர் சிஸ்டத்துல உள்ள பார்ட் 18 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மற்றும் டிஃபரெண்டான கணக்குகள் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. If A, B, C, L, M are in AP arithmetic progression, then the value of 2A minus B minus 2C minus L plus 2M is ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது A, B, C, L, M அப்படிங்கிறது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்குதான். சரிங்களா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருப்பின் 2A minus B minus 2C minus L plus 2M equal to யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? என்னங்க கொடுத்துட்டாங்க? A, B, C, L, M இது அஞ்சும் எப்படி இருக்கான்? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கான். சரிங்களா? அப்போ இதுக்கு நம்மளா தான் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அமைச்சுக்கணும். சரிங்களா? சின்னதா ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அமைச்சுக்கோங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா எப்படி இருக்கும்? எந்த ரெண்டு நம்பர் அடுத்தடுத்த எண்களுக்கு நடுவுல டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தோம். டிஃபரன்ஸ்னானது, டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்னது? D equal to T2 minus T1. T2 என்னது? ரெண்டாவது உறுப்பு. T1 என்னது? முதல் உறுப்பு. இப்படி எந்த ரெண்டு அதாவது அடுத்தடுத்த எண்களுக்கு இடையில டிஃபரன்ஸ் பார்த்தாலும் அது எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். அடுத்தடுத்த எண்கள் தான் எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட தொடரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கூட்டுத்தொடர்னு சொல்லுவோம். சரிங்களா? சின்னதா எடுத்துக்கோங்க. இப்படி அவங்களாம் நம்மளை அமைக்க சொல்லிட்டாங்கன்னா சின்னதா எடுத்தாதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இல்லை கேல்குலேஷன் பெருசா போகும். பாருங்களேன், 1 2 3 4 5. சரிங்களா? இப்படி சின்னதா எடுத்துக்கிறேன். இது என்னதான்? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தானே. ஏன் 2 இதை இந்த ரெண்டு டேர்மே நான் எடுத்துக்கிறேன். அடுத்தடுத்த எண்களை எடுத்துக்கிறேன். இது T1, மொதல் இருக்கிறது T1, ரெண்டாவது இருக்கிறது T2. சரிங்களா? எதை ரெண்டு எடுத்துக்கிறீங்களோ அதுல மொதல் இருக்கிறது T1, ரெண்டாவது இருக்கிறது T2. இப்போ T2ல இருந்து நான் T1 கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? எனக்கு 2 - 1 1. சரிங்களா? சரி, இப்போ இந்த ரெண்டு டேர்மே எடுத்துக்கிறேன். சரிங்களா? 2 3 எடுத்துக்கிறேன். 2 3 எடுத்துக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும்? 3ல இருந்து 2 கழிக்கணும். சரிங்களா? இந்த ரெண்டு டேர்மே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா T2 அப்படிங்கிறது இங்க 3, T1 அப்படிங்கிறது 2. சரிங்களா? அப்போ 3ல இருந்து 2 கழிக்கணும். கழிச்சு என்ன கிடைக்கும்? திரும்ப எனக்கு 1 தான் கிடைக்கும். அப்போ இந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? சமமாக இருக்கு. 1 1 தான் எப்படி செய்யுது? என்ன பண்ணுது? தொடர்ந்துகிட்டே போகுது. அப்போ இப்படிப்பட்ட வரிசையை நம்ம கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். அப்போ இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. என்ன ஆன்சர் தெரிஞ்சிருச்சு? ஏயோட மதிப்பு, பியோட மதிப்பு, சியோட மதிப்பு, எல்லோட மதிப்பு, எம்மோட மதிப்பு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை நம்ம அமைச்சுக்கிட்டாச்சு. சரி, கடைசியா என்ன கேட்டாங்க? இதோட மதிப்பு என்னன்னு கேட்டாங்க. எழுதிக்கிட்டுமா? 2A minus B minus 2C minus L plus 2M ஓட மதிப்பு என்னன்னு கேட்டாங்க. சரிங்களா? ஏக்கு நேரம் என்ன மதிப்பு இருக்கோ அதான் போடணும். பிக்கு நேரம் என்ன மதிப்பு இருக்கோ அதான் போடணும். சிக்கு நேரம், எல்லுக்கு நேரம், எம்முக்கு நேரம் என்னென்ன மதிப்புகள் இருக்கோ அதை தான் போடணும். மாத்தி போடக்கூடாது. ஏன்னா இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. சரிங்களா? சரி, அப்ப ஏக்கு பதிலாக என்ன போடணும்? 1 போடணும். சரிங்களா? சரி, மைனஸ் பிக்கு பதிலாக என்ன போடணும்? 2 போடணும். மைனஸ் 2 இன்ட்டு சிக்கு பதிலாக என்ன போடணும்? 3 போடணும். மைனஸ் எல்லுக்கு பதிலாக என்ன போடணும்? 4 போடணும். பிளஸ் 2 இன்ட்டு எம்முக்கு பதிலாக என்ன போடணும்? 5 போடணும். சரிங்களா? சரி, இப்போ இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? இப்போ 2 × 1 2 மைனஸ் 2. அப்போ மைனஸ் 2 × 3 6 மைனஸ் 4 பிளஸ் 2 × 5 10. இங்க ஒரு 2 கேன்சல் ஆயிரும். இங்க 6 - 4 எத்தனைங்க? -10. சரிங்களா? +10 அப்படியே இருக்கட்டும். +10 -10 0ன்னு ஆயிரும். 0 அப்படிங்கறது ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். இதுவும் மேல பார்த்த கணக்கே மாதிரி தான். என்ன கொடுத்திருக்காங்க? PQRST are in arithmetic progression, then the value of இதோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. P - 4Q + 6R - 4S + T is ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்குது. சரிங்களா? PQRST அப்படிங்கிறது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்குது. அப்படின்னா P - 4Q + 6R - 6S + T யோட மதிப்பை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் முக்கியமான கணக்கு. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? என்ன சொல்லிட்டாங்க? PQRST இந்த 5 எப்படி இருக்கான்? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்குதான். சரிங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? சின்னதா எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் பெருசா எடுத்தாலும் அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகத்தான் எடுக்கணும். சரிங்களா? பாருங்க, 2 4 6 8 10. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கு? 2 இருக்கும். 4 - 2 2. 6 - 4 எத்தனை? திரும்ப 2. சரிங்களா? அப்போ 2 2 இடைவேளை இருக்கக்கூடிய ஒரு கூட்டுத்தொடர் எடுத்திருக்கோம். 3 நாள் எடுத்துக்கலாம், 4 நாள் எடுத்துக்கலாம். ஆனா என்ன செய்யும்? கேல்குலேஷன் போடல பெருசா வரும். அதனாலதான் குட்டியா எடுத்துக்கோங்கன்னு சொல்றது. சரிங்களா? பெருசா எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கறது ப்ரூவ் பண்றதுக்காண்டி இந்த சம்முக்கு. சரிங்களா? ரெண்டுத்துக்கும் எல்லாம் டிஃபரன்ஸ் 2 2 இருக்கு. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். PQRST யோட மதிப்புகள் தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்ணும்? P - 4Q + 6R - 4S + T யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப P யோட மதிப்பு நம்மளுக்கு என்னது? 2 - 4 × Q யோட மதிப்பு என்னது? 4 + 6 × R யோட மதிப்பு என்னது? திரும்ப 6 தான். -4 × S யோட மதிப்பு என்னது? 8 + T யோட மதிப்பு என்னது? 10. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம்.
2 அப்படி போட்டுக்கோங்க. 4 × 4 16 + 6 × 6 36 -4 × 8 32 + 10 சரிங்களா. சரி அப்போ ப்ளஸ் பண்ணிடுவோம். அதில் ப்ளஸ் பண்ணிட்டு கடைசியாக மைனஸ் பண்ணுவோம் சரிங்களா. 2 + 36 எத்தனை 38 38 + 10 எத்தனை 48 -16 ஏன் மைனஸ் போட்டிருக்கேன் கரெக்டா போடுறேன் சரிங்களா. -16 -32 -48 சரிங்களா. -48 சரிங்களா. ரெண்டுக்கும் சிம்பிள் எப்படி இருக்கு சேமான சிம்பிள் இருக்கு. இப்போ கூட்டிக்கணும் ஆனா சிம்பிளை மட்டும் மைனஸ் சிம்பிள் தான் போடணும் சரிங்களா. சரி அப்ப 48 -48 0 சரிங்களா. அப்போ ஆன்சர் கரெக்டா தாங்க வரும். எதுனாலும் எடுத்துக்கலாம் ஆனா குட்டியா எடுத்தா நம்மளுக்கு கால்குலேஷன் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்களா. சரி எடுத்து போயிடலாமா. 1 2 3 ஒரு கூடுதலர் வரிசை அமைக்கணும்னா எடுத்துக்கோங்க சரிங்களா. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க. இஃப் ஏ பி சி ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தென் a² - b² / b² - c² இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஏபிசி என்னவாக இருக்குதா ஒரு கூடுதொடர் வரிசையில இருக்குதா சரிங்களா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி எழுதிக்கிட்டுவா. ஏ பி சி இது எப்படி இருக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இருக்குது சரிங்களா. கூட்டுத்தொடர் வரிசைனா என்னதுங்க அவங்க கொஸ்டின்ல புதுசா எதுவுமே கொடுக்கல சரிங்களா. அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும் நம்மளுக்கு ஏத்த மாதிரி இதை மாத்திக்கணும் சரிங்களா. சரி அப்போ என்ன பண்ணிக்கலாம் என்ன கேட்டிருக்காங்க a² - b² b² - c² மதிப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஏபிசி கூட்டுத்தொடர் தான் அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் இதுக்கு சொல்யூஷன் தர போறோம் சரிங்களா. சரி அப்போ என்னங்க பண்ணிக்கலாம் இங்க பாருங்களேன் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்துச்சுன்னா ரெண்டாவது டேர்முக்கும் முதல் டேர்முக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரெண்டாவது டேர்முக்கும் முதல் டேர்முக்கு உள்ள டிஃபரன்ஸும் அடுத்த எந்த 2 நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அந்த ரெண்டாவது டேர்முக்கும் முதல் டேர்முக்கும் உள்ள டிஃபரன்ஸும் சேமா இருக்கும் சரிங்களா. இப்படி இருந்துச்சுனா தான் ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவோம் சரிங்களா. அந்த கான்செப்ட் எடுத்துட்டு தான் இங்க சால்வ் பண்ண போறோம். சரி அப்ப இங்க டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கும் t2 - t1 t2 என்னது b -t1 என்னது a சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். இன்னொன்னுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருமா. இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்முக்கு கண்டுபிடிச்சோம். இப்போ ரெண்டாவது டேர்முக்கு மூணாவது டேர்முக்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் இது ரெண்டுத்துக்கும் எடுத்தோம் அப்படின்னா இது t1 இது t2 ஆயிரும். இப்போ t2 என்னதுங்க c -t1 என்னது b சரிங்களா. அப்போ இது ரெண்டும் சமமாக இருக்கும். எந்த 2 டேர்ம் அடுத்தடுத்த எண்களுக்கு இடையில நம்ம இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எடுத்தாலும் அது எப்படி இருக்கும் சமமாக இருக்கும். அதுதான் கூட்டுத்தொடரோட கான்செப்ட் சரிங்களா. அப்போ இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸும் c - b அப்படிங்கிறதுக்குமான டிஃபரன்ஸும் எப்படிதான் இருக்கும் சேமா தான் இருக்கும் சரிங்களா. டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் சேமா தான் இருக்கும் சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் சால்வ் பண்ண போறோம். சரி இருக்கட்டும். a² - b² க்கு ஃபார்முலா என்னதுங்க a² - b² க்கு ஃபார்முலா என்னது a - b × a + b இதான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி இத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் சரிங்களா. சரி அப்ப a - b × a + b டிவைடட் பை b - c × b + c சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்போ இந்த டேர்ம் அதாவது இந்த ஃபார்முலா இதை வச்சு தான் கொண்டு வர போறோம் சரிங்களா. இதுக்கு ஏத்த மாதிரி இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த டேர்ம்ஸை மாத்திக்கணும் சரிங்களா. சரி எப்படி மாத்துறதுன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்களேன் b - a = c - b இருக்கு சரிங்களா. அப்போ என்ன பண்ணும் b - a க்கு 1 b - a க்கு பதிலா c - d சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா டிவைடு கீழே இருக்கக்கூடிய b - c c - d மாத்திட்டு அதுக்கு பதிலா b - a சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் சரிங்களா. அப்பதான் கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா. சிம்பிளிஃபை பண்றது தான் மெயின் கான்செப்ட். ஒண்ணே ஒன்னு தான் எக்ஸ்ட்ரா இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த கான்செப்ட் வச்சு சால்வ் பண்ற மாதிரி இருக்கு சரிங்களா. சரி அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த a + b ல இருந்து திரும்ப ஒரு பிளஸ் மட்டும் தான் நம்மளால காமனா எடுக்க முடியும் சரிங்களா. அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த a - b இருக்குல்ல அதுல இருந்து ஒரு மைனஸை காமனா எடுக்க போறேன் சரிங்களா. மைனஸை காமனா எடுத்தா என்னங்க ஆகும் மைனஸை காமனா எடுத்தேன் அப்படின்னா -1 சரிங்களா. -1 -1 ஒன்று தானே சரிங்களா. மைனஸை நான் காமனா எடுத்திருக்கேன். அப்ப என்ன ஆகும் b - a ஆகும் சரிதானே. இதுல இருந்து மட்டும் தான் எடுத்திருக்கேன் சரிங்களா. இதுல இருந்து ஒரு மைனஸை மட்டும் காமனா எடுத்திருக்கேன். அப்போ -a + b ஆகும் அதை +b - a மாத்திக்கிட்டேன். ஓகே தானே இது சரி இருக்கட்டும். a + b திரும்ப அப்படியே இருக்கட்டும். டிவைடட் பை இங்க b - c இருக்குல்ல அதுல இருந்து ஒரு மைனஸை காமனா எடுங்க. அப்ப -1 அப்ப என்ன ஆகும் c - b ஆகும் b + c சரிங்களா. சரி இங்க ஒரு -1 இங்க ஒரு -1 கேன்சல் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா b - a நாலும் c - d நாலும் சேம் தான் கூட்டுத்தொடர் கான்செப்ட் படி சேம் தான் அப்படிங்கறத பார்த்து வச்சிருந்தோம். இப்போ இந்த b - c க்கு பதிலா நான் c - d போட போறேன் சரிங்களா. போட்டுக்கிட்டுமா ஏன்னா எனக்கு சமம் தானே c - d நான் போட்டுக்கிறேன் சரிங்களா. அப்போ c - b ன்னு போட்டுக்கிட்டு இப்போ இந்த c - b யும் இந்த c - b யும் கேன்சல் ஆயிரும். கடைசியா a + b / b + c அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் சி தான் சரிங்களா. எப்படினாலும் கேள்விகள் கேட்கலாம். நம்ம தான் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும் சரிங்களா. எல்லா கான்செப்ட்டுமே தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸி தானே. சிம்பிளிஃபிகேஷன் ஏற்கனவே நடத்திட்டோம் அதனால ஈஸி தான் சரிங்களா.
இது பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க வாட் இஸ் த கண்டிஷன் தட் 3 நான் ஜீரோ நம்பர்ஸ் ஏபிசி சரிங்களா ஜீரோவாக மட்டும் இல்லப்பா அப்படின்ட்டாங்க ஏபிசி ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் 3 பூஜ்ஜியமற்ற எண்கள் ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் நிபந்தனை என்ன சரிங்களா அந்த நிபந்தனை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா கொடுத்திருக்கிறது என்னது மட்டும்தான் ஏபிசிங்கிறத மட்டும் தான் கொடுத்திருக்காங்க கொடுத்துட்டு இந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு அந்த ஏபிசியை அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த கூட்டுத்தொடர் வரிசை படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒண்ணு கிடைக்க போதான் சரிங்களா அந்த ஆப்ஷன்ல இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு தான் கிடைக்க போகுது அது ஒண்ணே மட்டும் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க ஏபிசி என்னது கூட்டுத்தொடர் வரிசை தான் சொல்லிட்டாங்க ஆனா அதுல எந்த ஒரு நம்பரும் ஜீரோவாக இல்லைங்கிறத மட்டும் சொல்லிட்டாங்க சரிங்களா சரி இருந்துட்டு போட்டோம் அப்ப ஏபிசி அப்படிங்கிறது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஜீரோ இல்லாத கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அந்த டிஃபரன்ஸ் பண்ணுவோம்ல அந்த டிஃபரன்ஸ் பார்ப்போம்ல அந்த கான்செப்ட் வச்சு தான் போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மே நான் எடுத்துக்கிறேன் இது T1 இது T2 அப்ப டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் T2 - T1 அப்படிங்கிறது தான் டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா அப்ப T2 என்னதுங்க B - T1 என்னது A அப்ப டிஃபரன்ஸ் நம்மளுக்கு B - A இருக்கு சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவதா எடுத்துக்கிறேன் B யையும் C யையும் எடுத்துக்கிறேன் சரிங்களா அடுத்த எண்கள் தான் எடுத்துக்கணும் BAC எடுத்துக்கிட்டோம்னா இது T1 இது T2 அப்ப டிஃபரன்ஸ் பார்த்தா எனக்கு என்ன கிடைக்கும் C - B கிடைக்கும் டிஃபரன்ஸ் சேமா தான் இருக்கும் எப்போ கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கல டிஃபரன்ஸ் சேமா தான் இருக்கும் அப்ப ரெண்டுத்தையும் நான் சமம்னு சொல்லிக்கிட்டுமா அப்ப B - A = C - D கரெக்ட் தானே டிஃபரன்ஸ் சேமா தானே இருக்கு இதுல இருந்து தான் கொண்டு வர போறோம் சரிங்களாங்க இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது B ன்னு சாரி இது B சரிங்களா இப்போ B மட்டும் நான் ஒரு பக்கம் கொண்டு வரேன் சரிங்களாங்க பாருங்க B - B இடது பக்கம் போவேல +B ஆகும் சரிங்களா ஈக்குவல் டு C அப்படியே இருக்கட்டும் -A வலது பக்கம் போவேல +A ஆகும் சரிங்களா அப்ப A + A சாரிங்க B + B 2B ஆயிரும் ஈக்குவல் டு C + A அப்படியே தான் இருக்கும் அப்போ ஒரு நிபந்தனை கிடைச்சிருச்சா 2B = C + A சரிங்களா C + A னால ஒண்ணுதான் A + C னால ஒண்ணுதான் சரிங்களா ஒரு தப்பும் கிடையாது பாருங்க எப்படி மாத்திக்கிட்டாலும் தப்பு கிடையாது சரிங்களா 2 + A = A + C 2 + 3 நாலும் 3 + 2 நாலும் ஒண்ணுதானங்க சரிங்களா அப்போ ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் A தான் சரிங்களா அப்போ கொடுத்திருக்கிறது ஒரு சின்ன துரும்பா இருந்தாலும் என்னமா மாத்திரணும் அது ஒரு பெரிய கம்பியா மாத்திரணும் சரிங்களா சரி அடுத்த क्वेश्चन போயிடலாம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு if Tn is the nth term of the arithmetic progression சரிங்களா then 2Tn சாரிங்க T2n - Tn is ன்னு கேட்டிருக்காங்க Tn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பு எனில் T2n - Tn இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா Tn அப்படிங்கிறது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட எண்ணாவது உறுப்புன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா எண்ணாவது உறுப்பான ஃபார்முலா நமக்கு யாருக்குமே தெரியும் நிறைய வீடியோஸ்ல போட்டோம் சரிங்களா ஃபார்முலாஸே நிறைய வீடியோஸ்க்கு ஸ்டார்டிங்ல ஃபார்முலா தான் நிறைய போட்டிருக்கோம் Tnth அதாவது nth உறுப்புக்கான எண்ணாவது உறுப்புக்கான ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும் என்னது Tn = A + n - 1 × D சரிங்களா கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எண்ணாவது உறுப்பை கண்டுபிடிக்கிறது இதுதான் ஃபார்முலா அப்படிங்கிறது தெரியும் சரி தெரிஞ்சிட்டு போட்டோம் அவங்க நம்மள்ட்ட என்னதான் கேட்டிருக்காங்க T2n - Tn இத தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ Tn ஓட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு A + n - 1 × D சரிங்களா இப்போ T2n ஓட மதிப்பு மட்டும் நமக்கு தேவை சரிங்களா இந்த ஃபார்முலால பாருங்க n இருந்துச்சு அப்படினா n இருக்க கூட அதாவது இந்த இடத்துல n மட்டும் இருக்கு அப்போ இங்க 2n இருந்துச்சு அப்படினா இந்த இடம் வரையில நான் 2n மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா அந்த t க்கு கீழ என்ன இருக்கோ அதான் இங்க n இருக்கு இப்போ t க்கு கீழ இங்க 2n இருக்குதுனால இங்க n இருக்கக்கூடிய இடத்துல இங்க 2n மட்டும் வரும் A + n க்கு பதிலாக 2n - 1 × D சரிங்களா வேற ஒண்ணு இதுல பெருசா பிரமாதம் ஒண்ணும் கிடையாது சரிங்களா அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ இத கழிச்சிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் அப்ப T2n ஓட மதிப்பு நமக்கு என்னது A + 2n - 1 × D minus of Tn ஓட மதிப்பு என்னது A + n - 1 × D இதான் மதிப்பு சரி அப்ப A + 2 அதாவது இந்த D நான் உள்ள கொண்டு போறேன் சரிங்களா அப்ப 2ND இதை உள்ள கொண்டு போனா என்ன ஆகும் -D ஆகும் சரிங்களா மைனஸ் இப்போ இந்த மைனஸ் ஃபுல்லா உள்ள கொண்டு போறேன் -A - n - 1 × D அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா அப்போ இப்போ என்ன பண்ணணும் இந்த D ஐயும் நம்ம அதெல்லாம் உள்ள கொண்டு போகணும் சரிங்களா D உள்ள கொண்டு போனா அப்படின்னா என்ன ஆகும் எனக்கு இங்க DN ஆகும் இங்க -D ஆகும் சரிங்களா உள்ள கொண்டு போயிட்டுமா இங்க ND
இங்க என்ன ஆயிரும் மைனஸ் டின்னு மட்டும் இருக்கும் சரிங்களா. சரி a பிளஸ் 2nd மைனஸ் டி மைனஸ் ஏ. இப்போ இந்த மைனஸ் என்ன செய்யணும், பிராக்கெட்குள்ள கொண்டு போகணும் சரிங்களா. கரெக்டா இருக்கணுங்க. மைனஸ் என்டி பிளஸ் டி சரிங்களா. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த பிளஸ் ஏ இந்த மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும், இந்த மைனஸ் டி இந்த பிளஸ் டி கேன்சல் ஆயிரும். அப்போ 2nd இருந்து மைனஸ் என்டி, அதாவது ஒரு என்டிஏ, ரெண்டு என்டில இருந்து ஒரு என்டிஏ கழிச்சோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், கடைசி என்டின்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர் சரிங்களா. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. சரி அடுத்த क्वेश्चन போயிடலாமா. இதுவும் முக்கியமான கணக்கு. An arithmetic progression consists of 31 terms. If 16th term is m, the sum of all terms of the arithmetic progression is ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுவும் முக்கியமான கணக்கு, 10th புக்ல உள்ள கேள்வி சரிங்களாங்க. இந்த கணக்கை எடுத்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இருக்கு சரிங்களா. ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஏயோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாம இருக்கவே செய்யாது, அதாவது முதல் உறுப்போட மதிப்பு நம்மளுக்கு தெரியாம இருக்கவே செய்யாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இதுல முதல் உறுப்பே தெரியாம இருக்குதுங்க சரிங்களா. ஒரு வரிசையாக கொடுத்துட்டாங்கன்னா 1 2 3 4 5 சரிங்களா. இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஏ அப்படிங்கிற முதல் உறுப்பு தெரியாம இருக்கவே செய்யாது சரிங்களா. ஆனா இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ்ல குடிக்கல முதல் உறுப்பே நம்மளுக்கு தெரியாம இருக்கு சரிங்களா. ஆனா இவ்வளவு நாள் நான் சொன்னது என்னது, முதல் உறுப்பு தெரியாமலே இருக்காது சரிங்களா. முதல் உறுப்பு இல்லாம ஒன்று இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனா அந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வரையில நம்மளுக்கு முதல் உறுப்பு தெரியாம கூட இருக்கலாம். அதுக்கு தான் எக்ஸாம்பிளா ஒரு ப்ராப்ளம் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா. எல்லா ப்ராப்ளம்ஸையுமே சால்வ் பண்ணுங்க, அதான் நோக்கமே. சரி இருக்கட்டும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்கு சரிங்களா. ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா அதோட உறுப்புகள் எப்படிங்க இருக்கும், ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2d ஏ பிளஸ் 3d இப்படி தானே போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு. சரி போகட்டும். அவங்க யாருக்குமே சொல்லி தந்தாச்சு, ஜென்ரல் டேர்ம் எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. ஜென்ரல் டேர்ம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாச்சு சரிங்களா. நம்மளுக்கு 31வது உறுப்பு அதாவது 31 உறுப்புகள் உள்ளனன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில 31 உறுப்புகள் உள்ளனன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்ப என்னோட மதிப்பு நம்மளுக்கு என்னது 31. மொத்தம் 31 உறுப்புகள் இருக்கு சரிங்களா. எண்ணிக்கை 31 உறுப்புகள்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. 16வது உறுப்பு சரிங்களா. இது முதல் உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்பு, இப்படிதான் என்ன செய்யும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை போயிட்டு இருக்கும். அதோட ஜெனரல் டேர்ம் தான் இது. 16வது உறுப்பு n ஆக இருக்குதான், m ஆக இருக்குதான் சரிங்களா. அவங்க தான் கொடுத்திருக்காங்க. அப்போ 16வது உறுப்புனா என்னதுங்க, a plus 15d சரிங்களா. தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே. a plus 15d என்னவாக இருக்குதா, m ன்னு இருக்குதான் சரிங்களா. எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எல்லா உறுப்புகளின் கூடுதல் சரிங்களா. அதாவது அந்த 31 உறுப்புகளோட கூடுதல் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. கூடுதலுக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னது, Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு a பிளஸ் l. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. சரி இங்க நம்மளுக்கு என்னதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, என்னோட மதிப்பு மட்டும்தான் தெரியுது, a மதிப்பு தெரியல, l மதிப்பு தெரியல சரிங்களா. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரி இப்போ L தெரியல, Lக்கான ஃபார்முலா என்னது, Tnக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு a plus n minus 1 into d சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போ இதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இன்னொரு ஃபார்முலா நம்மளுக்கு வரும்ல. அப்ப Sn equal to n/2 into 2a plus n minus 1 into l ன்னு கிடைக்கும் சரிங்களா. இதுதான் சம்முக்கான இன்னொரு ஃபார்முலா. இதுவும் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே, நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன் சரிங்களா. அப்போ Sn equal to n/2 into a plus lக்கு பதிலாக இந்த லாஸ்ட் கண்டுபிடிக்கிற இந்த ஃபார்முலா போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது கிடைச்சிரும் சரிங்களா. அந்த எல்லுக்கு பதிலா நான் இதை போடுறேன் பாருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, a plus n minus 1 into d அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. கடைசி என்ன ஆயிருது, n/2 into 2a plus n minus 1 into d அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா. சம்முக்கான இன்னொரு ஃபார்முலா கிடைச்சிருச்சா. அப்போ ரெண்டு ஃபார்முலாலையும் பெருசாலாம் எந்த டிஃபரன்ஸ் கிடையாது சரிங்களாங்க. அப்போ ஏயும் தெரியல, எல்லும் தெரியல. அப்ப என்னதான் பண்ணி ஆகணும், நம்ம இந்த ரெண்டாவதா வந்திருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா தான் போட்டு ஆகணும் சரிங்களா. லாஸ்ட்டாவும் நம்மளுக்கு தெரியல சரிங்களா. சரி அப்ப போட்டுருவோமா. நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியுதோ இன்ட்டு டிங்க, இது சாரி இது டி சரிங்களா. இந்த ஃபார்முலா கொண்டு இப்போ நம்மளுக்கு என்னதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் போட போறோம் சரிங்களாங்க. நம்மளுக்கு என்னதான் தெரியும், இங்க பாருங்களேன், என்னோட மதிப்பு தெரியும் என்னவாக இருக்கு, எஸ் 31 உறுப்புகளோட கூடுதலா கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்னோட மதிப்பு நம்மளுக்கு 31 டிவைடட் பை 2. இங்க 2 ஏயோட மதிப்பு தெரியாது, என்னோட மதிப்பு என்னது 31 சரிங்களா. 31 மைனஸ் 1 30 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிராக்கெட்குள்ள இருந்து ஒரு 2 மட்டும் நான் காமனா வெளில எடுக்கலாமாங்க, கண்டிப்பா எடுக்கலாம் சரிங்களா. எப்படின்னு பாருங்க, 2 சரிங்களா. இங்க ஒரு
ஒரு 2 இருக்கு, இங்க 15 × 2 30. சரிங்களா? அப்போ என்ன செய்யுது, பிளஸ்க்கு இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு 2 காமனா எடுக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. சரிங்களா? எனக்கு தேவை, அதனால எடுத்திருக்கேன். சரிங்களா? பாருங்க, a + 15d அப்படின்னு சொல்லிட்டு ஆகுமா? இப்போ என்ன ஆயிரும், இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். எதுக்காண்டி இப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அவங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது 16வது உறுப்பு கொடுத்திருக்காங்க, a + 15d கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதனால நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். சரி, இப்போ 31 × a + 15d யோட மதிப்பு நம்மளுக்கு என்னவாக இருக்கு, m இருக்கு. சரிங்களா? சரி, அப்போ m போட்டுக்கலாம். அப்போ s 31 = 31 m. சரிங்களா? இதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் சி தான் சரியானது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இவ்வளவு நாள் ஃபார்முலால ஒன்னு n தெரிஞ்சிருக்கும், அப்படின்னா l தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், குழப்பாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லோட மதிப்பை தனியா கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தனியா கண்டுபிடிச்சாலும் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்கா. சரிங்களா? எல்லோட மதிப்பு tn = a + n - 1 × d தானே எல்லோட மதிப்பு. இங்க பாருங்களேன், a அப்படியே இருக்கட்டும், ஏன்னா a யோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாது, என்னோட மதிப்பு என்னது நம்மளுக்கு 30 - 1. அப்போ 31 - 1, அப்போ 30d அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா? அப்போ லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு இப்படி கிடைச்சிருக்கு. இந்த ஃபார்முலா கொண்டு நீங்க போட்டீங்க என்ன ஆகும் திரும்ப நம்மளுக்கு, n/2 × a + 30d அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா? கடைசியில் என்ன ஆயிரும் நம்மளுக்கு, n/2 × 2a + 30d அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரிங்களா? இது நம்மளுக்கு இங்க பாருங்க இத்தனாவது ஸ்டெப்ல இருக்கு. ரெண்டுமே ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நம்ம இந்த ஃபார்முலா படி தான் மோஸ்ட்டாக போயிருப்போம். சரிங்களா? இந்த ஃபார்முலா படி தான் போயிருப்போம். சரிங்களா? இப்படி போட்டாலும் என்ன தான் வரும், ஆன்சர் கரெக்டாக தான் வரும். கடைசி 2a + 30d ஆகும். இதுல இருந்து என்ன பண்ணுவோம், 2 காமனாக எடுப்போம், கடைசி என்ன ஆயிரும், கரெக்டாக வந்துடும். சரிங்களா? எப்படினாலும் போய்க்கலாங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.